தாழ்வு மனப்பான்மை லோ செல்ஃப் அஸ்டீம் என்பது தன்னை குறைவாக எண்ணும் மனநிலை ஆகும். இது தன்னம்பிக்கையின்மை, தன்னை மதிக்காத உணர்வு மற்றும் தோல்விக்கு பயப்படும் எண்ணங்கள் ஆகியவற்றால் உருவாகிறது. தாழ்வு மனப்பான்மையின் முக்கிய அறிகுறிகள் சிம்டம்ஸ் ஆஃப் லோ செல்ஃப் அஸ்டீம். 1. தன்னை குறைவாக மதிப்பது நெகட்டிவ் செல்ஃப் வொர்த். எனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று நினைப்பது. மற்றவர்கள் என்னை பற்றி சரியாக நினைக்க மாட்டார்கள் என நினைப்பது. தன் திறமைகளை குறையாக மதிப்பது நான் எதிலும் சிறப்பாக இல்லை. தன்னை பற்றி பெருமையாக உணர முடியாதது. இதை மாற்ற என்ன செய்யலாம்? தினசரி உங்கள் சிறப்பான விஷயங்களை ஒரு குறிப்பேட்டில் எழுதுங்கள். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். 2. அதிகமான பயம் மற்றும் அச்சம் எக்ஸசிவ் ஃபியர் மற்றும் ஆங்ஸைட்டி. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயம். புதிய விஷயங்களை முயற்சி செய்ய பயப்படுவது. தோல்விக்கு பயந்து எந்த முயற்சியையும் செய்யாமல் இருப்பது. இதை மாற்ற என்ன செய்யலாம்? முடியாது என்ற எண்ணங்களை மாற்றுங்கள். நான் முயற்சி செய்தால் வெற்றி பெறுவேன். புதிய விஷயங்களை சிறிய அளவில் முயற்சி செய்து பாருங்கள். 3. ஒப்பீடு மற்றும் மனச்சோர்வு கம்பேரிங் yourself to others மற்றும் ஃபீலிங் inadequate. நீங்கள் எல்லோரையும் உங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள். அவன் அவள் என்னைவிட நல்லவன் நல்லவள் என்ற எண்ணம். சமூக ஊடகங்களில் சோஷியல் மீடியா மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து மனச்சோர்வு அடைதல். இதை மாற்ற என்ன செய்யலாம்? மற்றவர்களை விட உங்கள் முன்னேற்றத்தை கவனியுங்கள். நீங்கள் இன்று நேற்று இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறீர்களா? அதைத்தான் கவனியுங்கள். 4. முடிவெடுக்க அச்சப்படுவது fear of decision making. சிறிய முடிவுகளை எடுக்க கூட பயப்படுவது. நான் தவறு செய்துவிடுவேனா என்ற பயம். மற்றவர்களின் முடிவுகளை மட்டுமே அங்கீகரிப்பது. இதை மாற்ற என்ன செய்யலாம்? சிறிய முடிவுகளை சுதந்திரமாக எடுத்து பழகுங்கள். தவறுகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள். தவறு என்பது ஒரு பாடமாக மட்டுமே இருக்க வேண்டும். 5. ஒவ்வொரு விஷயத்திலும் மன்னிப்பு கேட்பது ஓவர் அப்பாலஜைசிங். தேவை இல்லாத விஷயத்திற்கும் மன்னிக்கவும் என்று கூறுவது. தனது கருத்துக்களை வெளிப்படுத்த பயப்படுவது. மற்றவர்களின் எதிர்ப்பை ஏற்க முடியாமல் இருப்பது. இதை மாற்ற என்ன செய்யலாம்? அவசியமில்லாமல் மன்னிப்பு கேட்காமல் இருக்க பழகுங்கள். உங்கள் எண்ணங்களை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்துங்கள். 6. உங்களை பராமரிக்க தவறுவது நெக்லெக்டிங் செல்ஃப் கேர். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்காதது. உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யாமல் இருப்பது. மற்றவர்களை மட்டுமே முன்னுரிமை கொடுத்து உங்களை புறக்கணிப்பது. இதை மாற்ற என்ன செய்யலாம்? உங்களுக்காக ஒரு சிறிய நேரம் ஒதுக்குங்கள். செல்ஃப் கேர். உங்களுக்கு பிடித்த ஒன்று ரீடிங், மியூசிக், ஆர்ட் செய்யுங்கள். 7. தேவையற்ற உளவியல் சிந்தனைகள் ஓவர்திங்கிங் மற்றும் செல்ஃப் டவுட். அனைத்து விஷயங்களிலும் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருப்பது. எதிலும் சரியாக முடிவெடுக்க முடியாமல் இருப்பது. எதையும் செய்த பிறகு நான் தவறு செய்துவிட்டேனா என்று மறுபடியும் நினைப்பது. இதை மாற்ற என்ன செய்யலாம்? முடிவு எடுத்த பிறகு அதை மீண்டும் மீண்டும் கேள்விக்குட்படுத்தாதீர்கள். சில விஷயங்களை எளிதாக பார்ப்பது முக்கியம். 8. மக்கள் மகிழ்ச்சி கொடுக்கும் மனநிலை பீப்பிள் ப்ளீசிங் ஆட்டிட்யூட். மற்றவர்களை திருப்திப்படுத்தவே வாழ்க்கையில் முக்கியமாக கருதுவது. இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணத்தால் தன் விருப்பங்களை விட்டுவிடுவது. இல்லை என்று சொல்ல பயப்படுவது. இதை மாற்ற என்ன செய்யலாம்? தங்கள் விருப்பங்களை முதன்மையாக கருதுங்கள். இல்லை என்று சொல்லும் பழக்கம் வரட்டும். எல்லோருக்கும் ஆம் சொல்ல முடியாது. 9. வெளியிலிருந்து அங்கீகாரம் தேடுவது சீக்கிங் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் கான்ஸ்டன்ட்லி. மற்றவர்கள் பாராட்டினால் மட்டுமே மகிழ்ச்சி அடைதல். தன்னம்பிக்கை மற்றவர்களின் பாராட்டுகளினால் மட்டுமே ஏற்படுவது. நான் சரியாக இருக்கிறேனா என்று அடிக்கடி கேட்பது. இதை மாற்ற என்ன செய்யலாம்? உங்கள் மதிப்பை உங்கள் செயல்கள் மூலம் உணருங்கள். மற்றவர்கள் பாராட்டினாலோ இல்லை என்றாலோ உங்கள் திறமைகளை நம்புங்கள். ஒளிரும் நட்சத்திரம். தாழ்வு மனப்பான்மையின் முக்கிய காரணங்கள் காசஸ் ஆஃப் லோ செல்ஃப் அஸ்டீம். குழந்தை பருவ அனுபவங்கள் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ். சிறு வயதில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் அளிக்கும் நேர்மறை எதிர்மறை கருத்துக்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தொடர்ந்து விமர்சிக்கப்படும் நிலை கான்ஸ்டன்ட் கிரிட்டிசிசம். குழந்தையாக இருந்தபோது நீ சரியாக செய்ய மாட்டாய், நீ வெற்றி பெற முடியாது போன்ற வார்த்தைகள் அதிகமாக கேட்டிருந்தால் இது தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். சமூக ஒப்பீடு சோஷியல் கம்பேரிசன். மற்றவர்களுடன் எப்போதும் உங்களை ஒப்பிட்டு குறைவாக நினைத்தால் உங்கள் தன்னம்பிக்கை பாதிக்கப்படும். தோல்விகள் மற்றும் எதிர்ப்புகள் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன்ஸ். பள்ளி, வேலை, உறவுகள் போன்ற விஷயங்களில் நீண்ட கால தோல்வி அனுபவங்கள் இருந்தால் தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கலாம். உடலுறுதியற்ற உறவுகள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ். உங்களை எப்போதும் குறை கூறும், மதிக்காத மற்றும் உங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் உறவுகள் உங்கள் மனநிலையை பாதிக்கும். தாழ்வு மனப்பான்மையின் விளைவுகள் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லோ செல்ஃப் அஸ்டீம்.
தன்னம்பிக்கையின்மை lack of confidence எந்த செயலையும் செய்ய முன்னர் தோல்வி அடையலாம் என பயப்படுவீர்கள். மனச்சோர்வு மற்றும் கவலை depression மற்றும் anxiety தன்னை குறைவாக நினைப்பது மன அழுத்தத்தையும் கவலையையும் அதிகரிக்கும். தொழில் மற்றும் கல்வியில் பின்னடைவு poor performance in work studies தன்னம்பிக்கை குறைவதால் புதிய வாய்ப்புகளை பயப்படுவது முயற்சியில் குறைவாக இருப்பது போன்றவை ஏற்படும். சமூக உறவுகளில் பிரச்சினை ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் நீங்கள் மற்றவர்களை நம்ப முடியாத நிலைக்கு செல்லலாம். அல்லது மற்றவர்கள் உங்களை மதிக்காது நடந்து கொள்வார்கள். தன்னலிமை எண்ணங்கள் suicidal thoughts நீண்ட காலமாக தாழ்வு மனப்பான்மை இருந்தால் சிலருக்கு தன்னலிமை எண்ணங்கள் உருவாகலாம். தாழ்வு மனப்பான்மையை low self esteem மாற்றுவதற்கான வழிமுறைகள். 1. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் change your thoughts. தவறான எண்ணங்கள் எனக்கு முடியாது, நான் எதிலும் சரியில்லை, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், நான் தோல்வியான். நேர்மறையான மாற்றம் நான் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவேன், நான் தவறுகளை சரிசெய்து முன்னேறலாம், என் மதிப்பை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் பெறும் வெற்றிக்கான படி. பயிற்சி நான் நன்றாக இருக்கிறேன், நான் பயப்பட வேண்டாம் போன்ற நேர்மறை வாக்கியங்களை தினமும் கூறுங்கள். 2. தன்னம்பிக்கையை வளர்க்கும் செயல்கள் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் ஆக்ஷன்ஸ். புதிய விஷயங்களை முயற்சி செய்யுங்கள், சிறிய பணிகளைச் செய்தாலும் அது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும். சுயமதிப்பை அதிகரிக்க துணைபுரியும் செயல்கள் செய்யுங்கள், சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். உங்களை ஊக்கப்படுத்தும் சுற்றுச்சூழலில் இருங்கள், நம்பிக்கை தரும் நண்பர்கள் குடும்பத்தினரை தேடுங்கள். மற்றவர்களை மகிழ்விக்கும் செயல்களைச் செய்யுங்கள், உதவி செய்வது உங்களுக்கு திருப்தியளிக்கும். பயிற்சி ஒரு புதிய திறனை ஸ்கில் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கே பிடித்த வேலைகளைச் செய்யுங்கள், புத்தகம் படிக்க, எழுத, ஓவியம் வரைய பயிற்சி செய்ய. ஒவ்வொரு நாளும் உங்கள் சாதனைகளை எழுதுங்கள். 3. உங்களை மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள் ஸ்டாப் கம்பேரிங் yourself to others. தவறு அவரைப் போல நான் இல்லையே. சரியான சிந்தனை நான் எனக்கு சிறப்பானவன். ஒவ்வொருவரும் தனித்துவமானவர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சமூக ஊடகங்கள் சோஷியல் மீடியா மூலம் பிறரை ஒப்பிடுவதைத் தவிர்க்கவும், எல்லோரும் அங்கு சிறந்த தருணங்களையே பகிர்கிறார்கள். உங்கள் முன்னேற்றத்தை மட்டும் கவனியுங்கள், நேற்று இருந்த இடத்தை விட இப்போது சிறப்பாக இருக்கிறீர்களா என்பதையே பார்க்கவும். பயிற்சி நான் என் வாழ்க்கையை மட்டுமே கவனிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் வளர்கிறேன். 4. சமூக உறவுகளை மேம்படுத்துங்கள் இம்ப்ரூவ் சோஷியல் கனெக்ஷன்ஸ். உங்களை ஊக்கப்படுத்தும் உறவுகளை தேடுங்கள். உங்களை குறை கூறும் உயர்வு பெற விடாத உறவுகளை குறைத்து கொள்ளுங்கள். புதிய நட்புகளை வளர்த்து கொள்ளுங்கள், சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுங்கள். வலது நோக்கி காட்டும் விரல் பயிற்சி ஒரு புதிய நண்பரை அழைத்து பேசுங்கள். குழு செயல்பாடுகளில் கலந்து கொள்ளுங்கள். உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் நேர்மறை உறவுகளை மேம்படுத்துங்கள். 5. உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை பராமரிக்கவும் டேக் கேர் ஆஃப் யுவர் பிசிக்கல் மற்றும் மென்டல் ஹெல்த். உடற்பயிற்சி செய்யுங்கள், இது மனச்சோர்வை குறைத்து தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது. ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுங்கள், உங்கள் மனநிலையையும் உடலையும் பராமரிக்கிறது. போதிய தூக்கம் பெறுங்கள், தூக்கக்குறைவு மன அழுத்தத்தையும் தாழ்வு மனப்பான்மையையும் அதிகரிக்கும். தியானம் யோகா செய்யுங்கள், மன அமைதி கிடைக்கும். பயிற்சி தினமும் 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள். பிராணாயாமம் மற்றும் தியானம் மெடிடேஷன் செய்யுங்கள். அதிகப்படியான காபி சர்க்கரை போன்றவற்றை குறையுங்கள். 6. உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ் மற்றும் நாலேஜ். உங்களுக்குள் இருக்கும் சிறப்புகளை வெளிக்கொணருங்கள். நீங்கள் சிறந்தது என்ன என்பதை அடையாளம் கண்டு அதில் மேம்படுங்கள். படிப்பு வேலை கலை இசை விளையாட்டு உங்களுக்கு பிடித்ததை கற்றுக்கொள்ளுங்கள். பயிற்சி ஒரு புதிய ஆன்லைன் கோர்ஸ் செய்யுங்கள். தினமும் புத்தகங்கள் படிக்கவும். ஒரு புதிய மொழி ஒரு புதிய திறன் கற்றுக்கொள்ளுங்கள். 7. தவறுகளை அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள் embrace mistakes as learning opportunities. நான் ஒரு தவறு செய்தேன் எனவே நான் மோசமானவன். நான் ஒரு தவறு செய்தேன் எனவே நான் கற்றுக்கொள்கிறேன். தவறுகளுக்கு பயப்படாமல் அது ஒரு அனுபவம் என்று பாருங்கள். தோல்விகளை உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். நீங்கள் எந்த தவறு செய்தாலும் அதை ஒரு படியாக ஏற்று முன்னேறுங்கள். பயிற்சி ஒரு நாள் முடிந்த பிறகு நீங்கள் அன்று செய்த சிறந்த விஷயங்களை எழுதுங்கள். 8. தேவைப்பட்டால் உளவியல் நிபுணரை சந்திக்கவும் seek professional help if needed. நீண்ட நாட்களாக தாழ்வு மனப்பான்மையால் தவிப்பதாக உணர்ந்தால் உளவியல் நிபுணர் சைக்காலஜிஸ்ட் அல்லது மனநல மருத்துவர் சைக்கியாட்ரிஸ்ட் ஆலோசனை பெறலாம். உளவியல் சிகிச்சை தெரப்பி உங்கள் எண்ணங்களை மாற்ற உதவும். CBT cognitive behavioral therapy போன்ற மருத்துவ முறைகள் உங்கள் எதிர்மறை எண்ணங்களை மாற்ற உதவும். மிகுந்த மனச்சோர்வு இருந்தால் மனநல மருத்துவர்கள் சிறந்த ஆலோசனைகளை வழங்குவர்.
நீங்கள் எப்போது ஒரு உளவியல் நிபுணரை சைக்காலஜிஸ்ட் சந்திக்க வேண்டும்? தாழ்வு மனப்பான்மை லோ செல்ஃப் அஸ்டீம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இயல்பானதுதான், ஆனால் இது உங்கள் உணர்ச்சி, உறவுகள், வேலை மற்றும் வாழ்க்கை தரத்தை தீவிரமாக பாதிக்க ஆரம்பித்தால் உளவியல் நிபுணரை சைக்காலஜிஸ்ட் சந்திப்பது நல்ல தீர்வாக இருக்கும். உளவியல் நிபுணரை சந்திக்க வேண்டிய முக்கிய அறிகுறிகள். விசை ஒன்று தன்னம்பிக்கை மிக குறைவாக இருப்பது. எதிலும் நான் முடியாது என நினைப்பது. மற்றவர்களின் ஒப்பீடு உங்கள் மனநிலையை பாதிக்கிறது. சிறிய முடிவுகளை கூட எடுக்க முடியாமல் பயப்படுகிறீர்கள். உங்கள் நம்பிக்கையை மீண்டும் உருவாக்க உளவியல் ஆலோசனை தெரபி உதவலாம். விசை 2 அடிக்கடி மனச்சோர்வு மற்றும் துக்க உணர்வு டிப்ரெஷன் மற்றும் சாட்னஸ். எந்த விஷயமும் மகிழ்ச்சியை கொடுக்காதது. தினமும் நெகட்டிவ் எண்ணங்கள் மற்றும் கவலை. துக்கமாக அல்லது வெறுமையாக உணர்வது. தொடர்ச்சியான மனச்சோர்வு உளவியல் உதவி தேவைப்படும் ஒரு முக்கிய அறிகுறி. விசை 3 பயம் மற்றும் கவலை அதிகமாக இருப்பது எக்ஸசிவ் ஆங்ஸைட்டி மற்றும் ஃபியர். எதிலும் பயமாக உணர்கிறீர்கள். ஃபெயிலியர், ஜட்ஜ்மெண்ட், சோஷியல் சிச்சுவேஷன்ஸ். மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அதிகமாக கவலைப்படுகிறீர்கள். எதையும் சரியாக செய்ய முடியாமல் எப்போதும் பதட்டம். உளவியல் ஆலோசனை காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி சிபிடி பயம் மற்றும் கவலையை குறைக்க உதவும். விசை 4 கடந்த சம்பவங்களின் தாக்கம் பாஸ்ட் ட்ராமா மற்றும் எமோஷனல் பெயின். குழந்தை பருவ அனுபவங்கள் அல்லது பழைய சம்பவங்கள் மனதில் ஆழமாக பாதித்துள்ளன. அந்த நினைவுகள் அடிக்கடி மன அழுத்தம் தருகின்றன. மனநிலை பாதிக்கப்பட்டதால் வாழ்க்கை முன்னேற முடியவில்லை. உளவியல் நிபுணர்கள் உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து சரியான வழிகாட்டுதல் தருவார்கள். விசை 5 உறவுகளில் பிரச்சனைகள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். உங்கள் நண்பர்கள், குடும்பம் அல்லது துணையுடன் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உறவுகள் உங்கள் மனநிலையை பாதிக்கின்றன. தனிமையாக உணர்கிறீர்கள். உளவியல் ஆலோசனை மூலம் உறவுகளை மேம்படுத்தலாம். விசை 6 உங்களைப் பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருப்பது. நான் மதிப்பில்லாதவன் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. மற்றவர்கள் என்னை அவமதிக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்கள். உங்கள் திறமைகளைப் பற்றிய நம்பிக்கை குறைந்து உள்ளது. உங்களை மதிக்க உங்கள் மனநிலையை மாற்ற உளவியல் ஆலோசனை உதவும். விசை 7 தூக்க கோளாறுகள் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ். முழுவதுமாக தூங்க முடியவில்லை அல்லது அதிக நேரம் தூங்குகிறீர்கள். தூக்கக்குறைவு காரணமாக நாளடைவில் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அதிகமான கனவுகள் அல்லது பயம் காரணமாக தூக்கத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது. உளவியல் ஆலோசனைகள் தூக்கத்தை கட்டுப்படுத்த உதவும். விசை 8 அதிக கோபம் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு இல்லாமை ஆங்கர் மற்றும் எமோஷனல் இம்பேலன்ஸ். சிறிய விஷயங்களுக்கே எளிதாக கோபம் வந்துவிடுகிறது. உங்களின் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. தனிமையில் அதிக நேரம் செலவிடுவதை விரும்புகிறீர்கள். உளவியல் ஆலோசனை உணர்வுகளை கட்டுப்படுத்த உதவும். எப்போது உளவியல் நிபுணரை சந்திக்க வேண்டும்? உங்கள் மனநிலை தினசரி வாழ்க்கையை பாதிக்க தொடங்கினால். நீங்கள் முன்னேற முடியாத அளவிற்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருந்தால். தன்னம்பிக்கையின்மை காரணமாக தொழில், உறவுகள் அல்லது சமூக வாழ்க்கை பாதிக்கப்பட்டால். நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்கள், யாரிடமும் பகிர முடியாமல் இருக்கும் நிலை. தொலைக்கப்பட்ட உணர்வு, எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலை. முடிவுரை ஃபைனல் தாட்ஸ். தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தம் மற்றும் கவலை போன்றவை இயல்பானவை, ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை அதிகம் பாதிக்க தொடங்கினால் உளவியல் நிபுணரை சந்திக்கவும். உங்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள, உங்கள் மனநிலையை மேம்படுத்த உளவியல் ஆலோசனை ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். உங்கள் மனநலத்தை கவனித்துக் கொள்வது மிக முக்கியம். உடல் ஆரோக்கியத்தைப் போலவே மனநிலையும் முக்கியமானது. தாழ்வு மனப்பான்மையில் இருந்து மீள்வது ஒரே இரவில் நடக்காது, ஆனால் சற்றாக உங்கள் மனநிலையை மாற்ற நீங்கள் முயற்சி செய்யலாம். உங்களை நேசிக்க தொடங்குங்கள், உங்களை மதியுங்கள். நீங்கள் மதிப்புமிக்க ஒருவர். தானாகவே மாற்றம் வராது, அதை உருவாக்க நீங்கள் முயல வேண்டும். உங்கள் மதிப்பு உங்கள் எண்ணங்களில் தான் உள்ளது. உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். உங்களுக்காக நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும். உங்களை நேசிக்க ஆரம்பியுங்கள். Thanks for watching. Like and subscribe for more useful videos.